பேக்ரவுண்ட் பாத்தீங்கன்னா தெரியும். இது வந்து இந்தியால பாவர்ட்டி, காஸ்டிசம் இந்த சுத்தி இருக்கிற கதைகள், சுத்தி சுத்தி நடக்கிறதோட விஷயம். பிளஸ் வந்து கோவிட் டைம்ல எப்படி இருந்துச்சுன்னு. ஓகே, கம்மிங் பேக் டு கோவிட். கோவிட் வந்து 2020, அதாவது ஒரு 6 வருஷம் முன்னாடி கோவிட் வந்து நடந்துச்சு. ஓகேங்களா, இட் ஹேப்பன். ஸோ பேண்டமிக் ஆச்சு. ஸோ அப்ப பாத்தீங்கன்னா கோவிட் அப்படின்னு சொன்னா நமக்கு என்ன ஞாபகம் வரும்? ஒர்க் ஃப்ரம் ஹோம், ஃபுட்டு, க்ரோசரி எல்லாம் வீட்டுக்கு டெலிவரி ஆனது. பட் இது வந்து காசு இருக்கிறவங்களுக்கு, பட் மணி இல்லாதவங்க, லைக் கூலி வேலைக்கு போறவங்க, அவங்க லைஃப் எப்படி இருந்துச்சு? ஸோ அப்படின்ற ஒரு இல்லஸ்ட்ரேஷன் தான் இந்த மூவி. ஓகேங்களா, நம்ம மூவிக்குள்ள போலாம். ஹாய், இன்னைக்கு நம்ம பார்க்க போற மூவி ரிவ்யூ ஹோம் பாண்ட். இது வந்து ஒரு இந்தியன் டிராமா. ஸோ இந்த மூவியை பத்தி சொல்லணும்னா இதுதான் 2026ஓட ஃபர்ஸ்ட் ஒஃபிஷியல் என்ட்ரி டு ஆஸ்கர்ஸ் ஃப்ரம் இந்தியா. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த மூவியோட இன்ஸ்பிரேஷன் ஒரு ஷார்ட் எஸ்ஸேல நியூயார்க் டைம்ஸ்ல பப்ளிஷ் ஆச்சு. ஸோ அந்த ஷார்ட் எஸ்ஸேவோட இன்ஸ்பிரேஷன் வச்சுதான் எடுத்த மூவி இது. ஸோ நீங்க நம்ம மூவிக்குள்ள போலாம். மூவில பாத்தீங்கன்னா 2 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஓகேங்களா, ஒருத்தர் பேர் சந்தன், ஒருத்தர் பேரு ஷோப். ஓகேங்களா, ஸோ இவங்க 2 பேரும் வந்து காஸ்டிசம்ல இருந்தும் பாவர்ட்டில இருந்தும் வெளியே வரதுக்காக அவங்க வந்து கவர்மெண்ட் வேலையை நோக்கி போவாங்க. அதாவது கான்ஸ்டபிள் எக்ஸாம் எழுத போவாங்க. சோ மூவியோட ஸ்டார்டிங்லேயே பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு லாரியில ஏறி போவாங்க. ஓகே, அனதர் பாயிண்ட், இந்த மூவி வந்து நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்கு இன் தமிழ். சோ நீங்க தமிழ்ல பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஹிந்தியில பார்க்கணும்னு அவசியம் இல்லை. சோ கோயிங் பேக் டு த ஸ்டோரி. ஸோ பாத்தீங்கன்னா இவங்க 2 பேரும் வந்து கான்ஸ்டபிள் எக்ஸாம் எழுத போறாங்க. ஓகேங்களா, எழுத போறாங்க. ரொம்ப அப்படி அந்த சீன்ல பாத்தீங்கன்னா எவ்வளவு வேலை பற்றாக்குறை இருக்குன்றது காமிச்சிருப்பாங்க. இங்கதான் நம்ம மூவியோட ஹீரோயின் சுதாவை காமிப்பாங்க. இவங்க வந்து ஹீரோயின்னா பாட்டு பாடுறதுக்கும் டான்ஸ் ஆடுறதுக்கும் ரொமான்டிக் சீன்ஸ்க்கும் கிடையாது. இவங்க வந்து ஒரு சப்போர்ட்டிங் ரோல்ல தான் நடிச்சிருப்பாங்க. இவங்க நம்ம ஜான்வி கபூர் ஸ்ரீதேவியோட பொண்ணு. அது உங்களுக்கு நீங்க மூவி பார்க்கும்போது தெரியும். ஸோ நெக்ஸ்ட், ஸோ இவங்க எல்லாம் எக்ஸாம் எழுத போவாங்க. ஓகேங்களா, ஸோ எக்ஸாம் எழுத போயிட்டு இவங்களுக்கு சில இதனால கவர்மெண்ட்ல நடக்கிற சில பிரச்சனைனால கொஸ்டின் பேப்பர் லீக் அவுட் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எக்ஸாம் ரிசல்ட் கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு நடுவுல சுதான்றவங்க வந்து அவங்க கொஞ்சம் கொஞ்சம் புவரா இருந்தாலும் அவங்க வந்து அவங்க அப்பா வந்து எலக்ட்ரிக்கல்ல ஒர்க் பண்ணுவாரு. ஸோ கொஞ்சம் இன்கம் இருக்கும் அவங்களுக்கு. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கும் சந்தனுக்கும் கொஞ்சம் லவ் இருக்கும். ஸோ ஒரு லவ், குட்டி லவ் காமிச்சிருப்பாங்க. ஸோ அவங்க வந்து சந்தனை வந்து படிக்க சொல்லுவாங்க. பட் சந்தனோட ஃபினான்ஷியல் சிச்சுவேஷன் ரொம்ப மோசமா இருக்கும். நீங்க சந்தனோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் பாத்தீங்கன்னா அவங்க அம்மா வந்து ஒரு கூலி தொழிலாளியா இருப்பாங்க. லைக் கன்ஸ்ட்ரக்ஷன் இதுல வேலை பண்றவங்களா இருப்பாங்க. அவங்க அக்கா பாத்தீங்கன்னா பால்வாடியில பாட்டி கழுவுறவங்களா இருப்பாங்க. ஓகேங்களா, சோ வந்து இவர் வந்து இவரோட வீட்டுல பாத்தீங்கன்னா ஓட்டையா இருக்கும். லைக் கூரை எல்லாம் ஓட்டையா இருக்கும். சோ இது ஃபிக்ஸ் பண்றதுக்கு கூட மணி இருக்காது. அவங்க அப்பாவும் கூலி வேலைக்கு போவாரு. ஓகேங்களா, சோ இதுல நல்லா டெப்த் பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து அந்த ஹீரோ அதாவது சந்தனுக்கு வந்து அவங்க அம்மாவுக்கு வந்து செருப்பு வாங்கி தரது ஒரு கோலாவே இருக்குன்னா பாத்துக்கோங்களேன். ஏன்னா எங்க அம்மா கால் அப்படி இருக்கு அப்படின்ட்டு. சோ இப்போ நீங்க கதைக்குள்ள திரும்பி போனீங்கன்னா இவங்க எக்ஸாம் எழுதிடுவாங்கங்க. எக்ஸாம் எழுதிடுவாரு. இவர் வந்து இந்த சந்தன் தலித் சமுதாயத்தை சேர்ந்தவர். ஷோயப் வந்து முஸ்லிம். ஓகேவா, இது நோட் பண்ணிக்கோங்க. சோ இதுல பாத்தீங்கன்னா இவர் வந்து ஆனா தலித்னு போட மாட்டார். அவர் கேட்டகரியை சூஸ் பண்ணாம ஜென்ரல்ல தான் எக்ஸாம் எழுதுவேன் அப்படின்னு அடம் பிடிச்சு எழுதுவாரு. சோ எழுதிட்டு போயிட்டு அங்க வந்து அவங்க போய் ஆபீசர்ஸ் போய் விசாரிப்பாரு ரிசல்ட் என்ன ஆச்சுன்னு. சோ ரிசல்ட் என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது அவங்க வந்து நக்கலா கேட்பாங்க, உங்களோட செகண்ட் நேம் என்ன, அதாவது அவங்க என்ன கேட்டகரின்னு தெரியறதுக்காக உங்களோட லாஸ்ட் நேம் என்ன இப்படி எல்லாம் கேட்பாங்க. ஏன்னா நார்த் இந்தியால லாஸ்ட் நேம் வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சோ அதனால அவங்க இதெல்லாம் கேட்பாங்க. சோ இந்த மாதிரி சர்க்காசிசம் எல்லாம் சுத்தி சுத்தி அவர் வருவாரு. அதுக்கப்புறமாவும் ஓகே வேற வழியே இல்லாம காலேஜ் சேர்ந்துருவாரு. காலேஜ் சேர்ந்த பிறகு என்ன ஆகும்னா படிக்க ட்ரை பண்ணுவாரு. ஆனா சடனா பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து ரிசல்ட் வந்துரும். இதே சமயத்துல பாத்தீங்கன்னா இந்த எக்ஸாம் ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ற டைம்ல நம்ம ஷோயப் வந்து போயிட்டு பியூன் வேலை பார்ப்பாரு. சோ அங்க பாத்தீங்கன்னா அவர் வந்து அவரோட முஸ்லிம் அப்படின்ற ஒரு ஐடென்டிட்டினால அவர் கஷ்டப்படுறதுல நல்லா காமிச்சிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அவரை வந்து மேலும் மேலும் அங்க இருக்கிறவங்க வந்து அவர் பியூன் வேலை தான் பார்ப்பாரு. ஆனா அதுக்கு நிறைய ஐடி ப்ரூஃப் அது இதுன்னு கேட்பாங்க. தேவையில்லாத கேட்பாங்க. சோ அவர் ஆல்ரெடி சப்மிட் பண்ணிருப்பாரு. பட் திரும்பி கேட்பாங்க. லைக் திரும்பி கார்னர் பண்ணி நீ என்ன இது பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதெல்லாம் ரொம்ப இதுவா இருக்கும். ரொம்ப நம்ம சமுதாயத்துல இன்னும் எவ்வளவு பின்தொடங்கி இருக்கிறாங்கன்றத அது காமிக்கும் இந்த சீன்ஸ் எல்லாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவர் வந்து ஷோபன்றவர் எக்ஸாம்ல பாஸ் பண்ண மாட்டாரு. பட் சந்தன் வந்து பாஸ் பண்ணிடுவாரு. பாஸ் பண்ணிட்டு நியூஸ் கிடையாது. ஏன்னா அவர் எப்ப ஆஃபர் லெட்டர் வரும்னு போயிட்டு கேட்கும் போது ஒரு பியூன் சொல்லுவாரு, இன்னொரு பியூன் சொல்லுவாரு அந்த இதுல இந்த மாதிரி வந்து அந்த எக்ஸாம்ல ஏதோ தப்பு நடந்திருக்கு. சோ அதனால வந்து அந்த எக்ஸாம் ரிசல்ட்டே வராதுன்னு சொல்லிடுவாங்க. இவர் ரொம்ப துக்கத்துல போயிட்டே இருப்பாரு. அதே சமயத்துல ஒரு சீன்ல பாத்தீங்கன்னா அவங்க அம்மா வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வேலைக்கு போறதுக்கு பதிலா அவங்க நல்லா சமைப்பாங்க. அதனால போயிட்டு ஸ்கூல்ல போய் சமைக்கலாம். அதே அவங்க அக்கா வேலை பாக்குற பால்வாடியிலே அவங்க அம்மா போய் சமைக்கலாம்னு போவாங்க. ஆனா அங்கேயும் ஒரு ஸ்ட்ராங்கான சீன் வச்சிருப்பாங்க. இந்த பொம்பளை சமைச்சது என் பசங்க சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி மிச்ச உயர்ந்த ஜாதிக்காரங்க சண்டை போடுற சீன் ரொம்ப எமோஷனலி இருக்கும் இந்த சீன்ஸ் எல்லாமே. சோ அதுக்கப்புறமா என்ன ஆகும்னா இவர் வந்து குடும்ப கஷ்டங்கள் இப்படி போயிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுவாரு, ஓகே ஃபைன் நம்ம வேலைக்கு போயிடலாம்னு சொல்லிட்டு சூரத்ல போய் டெக்ஸ்டைல் வேலைக்கு போயிருவாரு. சோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் ஷோயப்க்கும் சந்தனுக்கும் இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் அதை காமிச்சிருப்பாங்க. இதே சமயத்துல ஷோ பாத்தீங்கன்னா அவங்க அப்பா வேலை போயிட்டு இருப்பாரு. ஆனா அவங்க அப்பாவுக்கு வந்து ஒரு மெடிக்கல் இஷ்யூ வந்துரும். சோ அவருக்கு ஆபரேஷன் பண்ணணும் கால்ல. சோ அதுக்காக காசு வேணும். சோ அவரும் இந்த மாதிரி இதுல லாக் எல்லாம் மாட்டிப்பாரு. ஓகேங்களா, அதுக்கப்புறமா இன்னொரு சீன் பாத்தீங்கன்னா
இந்தியா வெர்சஸ் பாகிஸ்தான் கேம் போயிட்டு இருக்கும். பட் இவர் இந்தியா சப்போர்ட்டர் தான் முஸ்லீமா இருந்தாலும். ஆனா வந்து இவர் முஸ்லீமா இருக்க ஒரே ரீசன்னால என்ன பண்ணுவாங்கன்னா, அங்க வந்து கிண்டல் பண்ணுவாங்க. லைக் அவங்க அம்மா வந்து அவங்க கூட வேலை பார்க்குறவங்களுக்கு ஏதோ சமைச்சு குடுத்துருப்பாங்க சாப்பிடுறதுக்கு. ஆனா இவங்க பார்த்தீங்கன்னா, "ஓ! பாகிஸ்தான் வின் பண்ணிடுச்சுன்னு ட்ரீட்டோட வந்திருக்கான் பாரு" அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் அடிக்கிறதும், அவர நக்கல் அடிக்கிறதும் அவருக்கு ஓரளவுக்கு வெறுப்பாயிரும். "போங்கடா நீங்களும் உங்க வேலையும்" சொல்லிட்டு போயிருவாரு. இந்த மாரி தான் போகும். ஸோ எவ்ளோ அவங்க டிஸ்கிரிமினேஷன், நம்ம எவ்ளோதான் நம்ம நெறைய படிச்சிருக்கோம் அப்படி இப்படி சொன்னாலுமே, இன்னும் நம்ம சமுதாயத்துல அழியலன்றது இந்த படம் ஒரு ஸ்ட்ராங்கான எடுத்துக்காட்டு. பிளஸ் வந்து இது வந்து அவார்டுக்கு போயிருக்குன்னா, எந்த அளவுக்கு ரியலிஸ்டிக்கா எடுத்திருப்பாங்கன்னு நீங்க பார்க்கணும். நெக்ஸ்ட் ஹால்ஃப் பார்த்தீங்கன்னா, அவங்க சூரத்ல போய் வேல பார்க்குறது. ஜான்வி வந்து கொஞ்சம் கோச்சிப்பாங்க. ஏன்னா, அவர் வந்து படிக்கிறத நிறுத்திட்டு அவர் போயிடுவாரு. அவங்களுக்கு வந்து புரியாது. அவரு என்ன சொல்வாருன்னா, "உனக்கு தெரியாது எங்க கஷ்டம். நாங்க வந்து எங்க வீட்ல வந்து கூரையே உடைஞ்சிருக்கும். ஸோ அங்க நாங்க இருக்கிறது எங்களுக்கு தெரியும். உனக்கு தெரியாது. ஏன்னா உங்க அப்பா வந்து நிரந்தரமா சம்பளம் வாங்கிட்டு இருக்காரு. ஸோ உனக்கு இந்த கஷ்டம்லாம் தெரியாது. நீ படின்னு ஈஸியா சொல்ற. பட் எங்க வீட்ல அது கஷ்டம். உனக்கு அது புரியலன்னு" சொல்லிட்டு இவரு போயிருவாரு. அவங்க வந்து சொல்லுவாங்க, "நீ படிச்சா தான் நம்மள மதிப்பாங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஐடியாலஜி அவங்க சொல்லுவாங்க. நல்ல ஐடியாலஜி தான். பட் அவருக்கு செட் ஆகலன்னு அவர் ஸ்ட்ராங்கா சொல்லிட்டு, சூரத்ல தைக்கிற இடத்துல புடவை செய்ற இடத்துக்கு போயிருவாரு. ஸோ இது வந்து ஷோயப் ஃபர்ஸ்ட் சண்டை போடுவாரு. இவரும் ஷோயப்க்கும் சண்டை ஆயிடும். ஏன்னா இவரு செலக்ட் ஆயிடுவாரு. பட் ஆனா ரிசல்ட் வராது. ஸோ இவரு செலக்டே ஆக மாட்டாரு. ஸோ அதுக்கப்புறமா சேர்ந்துப்பாங்க. இவரு வந்து அவரு வேலை பார்க்குற அதே சூரத்துக்கு போவாரு. அப்படியே போயிட்டு இருக்கும். அப்ப சூரத்ல சம்பாதிக்கிற காச வச்சு வீடு கட்ட ஆரம்பிச்சுருவாங்க. அவங்க ஊ அ கூரையெல்லாம் சரி பண்ணிட்டு புது வீடே கட்ட ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ இப்படி போயிட்டு இருக்கும். அப்புறம் அப்பாவுக்கு ஆப்பரேஷனுக்கு வந்து ஷோயப் வந்து காசு குடுத்துருவாரு. ஸோ இது நல்லா போயிட்டே இருக்கும். சந்தனோட வீட்லயும் நல்லா ஸ்மூத்தா போயிட்டு இருக்கும் லைஃப். டக்குன்னு பார்த்தீங்கன்னா கோவிட் வருது. கோவிட் வந்த பிறகு என்ன ஆயிடுதுன்னா, எல்லாமே லாக்டவுன். வேலை இல்ல, காசு இல்ல, கன்ஸ்ட்ரக்ஷன் நின்னுடுச்சு. ஸோ இது எல்லாமே ஆயிடுச்சு. ஸோ இங்கேருந்து அவங்க காசே இல்லாம அவங்க எப்படி டிராவல் பண்ணி போறாங்க. அவங்க லாரில போறாங்க. அப்பயுமே இருமுன உடனே மிச்ச பேர்லாம் அவங்கள இறக்கி விடுற காட்சிகள். ஓகேவா? ஸோ இந்த மாரி காட்சிகள்லாம் அதுக்கு முன்னாடியே ஒருத்தவர இறக்கி விடுவாங்க. ஸோ அதே மாரி இவரையும் இறக்கி விட்டுருவாங்க. அவங்க ஆல்மோஸ்ட் கிலோமீட்டர் கணக்குல நடப்பாங்க பார்த்துக்கோங்க, அவங்க ஊருக்கு சேரதுக்கு. டீஹைட்ரேஷன் தண்ணி கூட யாரும் குடுக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாரி காட்சிகள்லாம் காமிச்சிருப்பாங்க. எந்த அளவுக்கு நம்ம மக்கள் எவ்வளோ படிச்சிருக்கோம்னு சொல்லுவோமோ, படிக்காதவங்களும் அந்த அளவுக்கு இருக்காங்கன்றது தான் அதோட ரிஃப்ளெக்ஷன் நீங்க பார்த்தீங்கன்னா. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, கடைசியா வந்து இந்த படத்துல வந்து அவர் வந்து இறந்து போயிருவாரு. ஸோ அதுதான் சோகமான விஷயம். அதாவது சந்தன் இறந்துருவாரு. ஆனா இறந்து போற ஃப்ரெண்ட இவரு தூக்கிட்டே போவாரு. ஓகேங்களா? ஒரு தூரம் வரைக்கும் தூக்கிட்டு போன பிறகு ஆம்புலன்ஸ் வந்து ஓகே இவரு இறந்துட்டாருன்னு டிக்ளேர் பண்ணிட்டு அவங்க ஊருக்கு கொண்டு போவாரு. அவர் சந்தன் பேக்ல வந்து அவங்க அம்மாவுக்கு ஒரு செருப்பு வச்சிருப்பாங்க. இதெல்லாத்த விட ஹைலைட் பார்த்தீங்கன்னா, அவரு மொ மொ எல்லாமே அவரோட சடங்கெல்லாம் முடிஞ்ச பிறகு அவருக்கு வந்து போலீஸ்லேருந்து அப்பாயின்ட்மென்ட் லெட்டர் வரும். ஸோ வந்து இப்ப வந்து இதுல ஒரு ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து கொஞ்சம் காசு இருக்கிறவங்களோ, நெறைய காசு இருக்கிறவங்களோ வெயிட் பண்ற அளவுக்கு டைம் இருக்கு. ஓகேங்களா? இந்த மாரி கவர்மெண்ட்ல எக்ஸாம் பேப்பர் லீக் ஆயிடுது, அது லீக் ஆயிடுது. பட் ஆனா இந்த மாரி ஏழையா இருக்கிறவங்களுக்கு வலியே கிடையாது. அவங்களுக்கு அடுத்த நாளைக்கே அவங்களுக்கு வலி கிடையாது. ஸோ அந்த நல்லா பிக்சரைஸ் பண்ணியிருப்பாங்க. கோவிட் வச்சு அழகா எடுத்திருப்பாங்க. இட்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவிஸ் டு வாட்ச். நோ நோ ரொமான்ஸ். ஃபுல் அண்ட் ஃபுல் லைக் ஹார்ட் டச்சிங்கா இருக்கும் எல்லா சீன்ஸுமே. கடைசி ஒண்ணு அவர் இறந்து போகும்போது மட்டும் கொஞ்சம் வருத்தமா இருக்கும். அது தவிர இட்ஸ் ஃபுல்லா நல்லா இருக்கும் மூவி. பட் இட்ஸ் வெரி எமோஷனல் மூவி. இட் ஷோஸ் லைக் எவ்ளோ நம்ம ஊர்ல எவ்ளோ சொசைட்டல் பிரச்சனை இருக்குன்றது நல்லா கிளியரா காமிப்பாங்க இந்த மூவில. கண்டிப்பா பாருங்க. அ இந்த மூவி வந்து இட்ஸ் ஆல்ரெடி ரிலீஸ்ட். பட் ஐ ஜஸ்ட் வாண்டட் டூ இது ஒரு நல்ல மூவி. கண்டிப்பா எல்லாருமே பார்க்கணும். இந்த மாரி ஒரு மூவி லைக் எப்படி நம்ம ஊர் எப்படி எப்படி இருக்கு? எவ்வளோதான் நம்ம படிச்சிருக்கோம். அங்க போறோம், இங்க போறோம் இப்படின்னு சொன்னாலும், தேர் ஆர் பீப்பிள் ஹூ ஸ்டில் சஃபர். தட்ஸ் லைக் அந்த சைடு நமக்கு தெரியாது. ஸோ கண்டிப்பா அந்த மூவி வாட்ச் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் சப்போர்ட்டிங் அவர் சேனல்.